ஃபஸ்ட்டு எவ்வளோ விஷயம் இருந்தாலும் ஓகே செட்டிநாடு வீடு தான் அப்படிங்கிற அந்த கம்யூனிட்டி வந்து அதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. ஸோ அதே மாதிரி தமிழ் கம்யூனிட்டி நிறைய பேர் வீடு கட்டியிருந்தாலும் அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகலை. ஸோ இது மாதிரி வந்து நிறைய விஷயங்களில் நம்ம வந்து யூனிக்காக இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். இது வந்து தமிழர் எல்லாருக்குமே ஒரு பெருமையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் நம்ம வந்து ஒரு யூனிக்னஸ் காட்டியிருக்கோம். இப்போது திராவிடன் ஐடென்டிட்டியோடு நம்ம சேரும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்மந்தமே இல்லாமல் இதுக்குள்ள வந்து இஸ்லாத்தோட ஆர்கிடெக்சர் வரும். அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்டினிட்டியோட ஆர்கிடெக்சர் வரும். இந்த 2 ஆர்கிடெக்சருக்குமே தனித்தனியான ஹிஸ்ட்ரிஸ் வந்து மிகப்பெரிய லெவலில் இருக்குது. நான் சொல்கிற மாதிரி இப்போ இந்துசமுக்கு நான் வந்து ஓரளவுக்கு சொல்லியிருக்கேன்ல, இதே மாதிரி மிகப்பெரிய லெவலில் நீங்கள் இஸ்லாத்தோட ஆர்கிடெக்சர் இருக்குது, அதுக்கு நம்ம தனியாக ஒரு வீடியோ போடுவோம். அதே மாதிரி கிறிஸ்டினிட்டிக்கும் அவ்வளோ பெரிய ஆர்கிடெக்சரு, அவ்வளோ பெரிய வந்து ஹிஸ்ட்ரிஸ் இருக்குது. எதுக்குமே இல்லாமல் எதுவுமே இல்லை. ஈவன் தோ நீங்கள் வந்து சீக்கியமாக இருக்கட்டும், புத்திசமாக இருக்கட்டும், அதுக்கான ஆர்கிடெக்சரும் கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். ஏன்னா வந்து ஹிஸ்ட்ரியில் அவ்வளோ பெரிய விஷயங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்திருக்கும், இனிமேயும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் கீழடி அகழ்வாயினா பார்த்தீங்கன்னா தமிழ் ஐடென்டிட்டி அப்படிங்கிறத முதல்ல வந்து அங்கே நிற்கிதே தவிர திராவிடன் ஐடென்டிட்டி அப்படிங்கிறது நம்ம வந்து கம்மியாக தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த திராவிடன் ஐடென்டிட்டியை நம்ம வந்து எல்லாமே சேர்த்து நம்ம பார்க்கும்போது நமக்கு தேவையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஐடென்டிட்டி இழக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இங்கே வருதும். அதே நேரத்தில் நம்மளோட ஒரிஜினல் விஷயத்தை நம்ம இங்கே மறக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போனா நம்மளோட ஆர்கிடெக்சர் எது தான்? ஸோ இஸ்லாத்தோட ஆர்கிடெக்சர் நம்மளோட தமிழோட ஆர்கிடெக்சரா, இல்லை தமிழோட ஆர்கிடெக்சர் இஸ்லாத்தோட ஆர்கிடெக்சரா? இது மாதிரி நிறைய முரண்பாடுகள் வரும். இந்த முரண்பாடுகள் வரும்போது சம்மந்தமே இல்லாத கேள்விகள்லாம் வரும். அப்போனா வந்து இவங்க எங்கே உருவாக்கியிருக்காங்க, ப்ரோபட் எங்கே உருவாகியிருக்காரு, ப்ரோபட்டோட லாங்குவேஜ் என்ன, ப்ரோபட் வந்து என்ன ஆர்கிடெக்சரில் தங்கியிருக்காங்க, அதே மாதிரி வந்து பிரகதீஸ்வரா டெம்பிள் வந்து என்ன ஆர்கிடெக்சரில் கொண்டு வந்தாங்க, பிரகதீஸ்வரா டெம்பிளில் யார் கொண்டு வந்தாங்க, இது மாதிரி எல்லா கேள்வியுமே வந்து நம்மளுக்கு வந்து ஒரே இடத்துல முடியும். அது குழப்பத்தில் தான் முடியும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு பிரச்சனை தான் இந்த ஐடென்டிட்டியான கிரைசிஸ்ன்னு சொல்லுவோம். இந்த கிரைசிஸ் வராமல் பார்த்திக்கணுன்னா நீங்கள் முதல்ல என்ன தமிழ் ஐடென்டிட்டினா என்ன, திராவிட ஐடென்டிட்டினா என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். ஏன்னா திராவிட ஐடென்டிட்டி பொலிட்டிக்கலுக்கு வேணால் சரியாக வரலாம், பட் வந்து ரியல் டைமில் ரியல் பீப்புள் திங்கில் வந்து திராவிட ஐடியாலஜி எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதே மாதிரி வந்து தமிழ் ஐடென்டிட்டியை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறது அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் அஸ் அ வியூவராக ஒரு இந்துசம் ஃபாலோவரா, இஸ்லாம் ஃபாலோவரா, இல்லை கிறிஸ்டினிட்டி ஃபாலோவரா, நீங்கள் அந்த ஐடென்டிட்டியை எப்படி உங்களோட மதத்தோடு சேர்த்து ட்ராவல் பண்ணி அடுத்த லெவலுக்கு கொண்டு போக போகிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.